சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படங்க. நிறைய பேர் இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கை தூக்குங்க. சம்பூர்ண ராமாயணம். அந்த படத்துக்கு 2 இன்டர்வல். ஜென்ரலாக கேட்குறேன், ராமாயண கதையில் யாரு ஹீரோ? ராமர் தானே. ராமர் வேடம் போட்டது யாருன்னா என்டி ராமாராவ் காரு. என்டி ராமாராவ் காரு எப்படி இருப்பாரு? அப்படியே அந்த ராமர் வேஷம் போட்டார்னா அப்படியே ஒரு கடவுளா பார்த்து ஆரத்தி எடுத்து கும்பிடுவாங்க. அப்படி இருப்பார் என்டி ராமாராவ். அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன கேரக்டர் அந்த படத்துல, பரதன் கேரக்டர்ல சிவாஜி வந்தார். அண்டா உன் பாதக்கடை வைத்து எப்படி ஆட்சி செய்வேன் அண்டா, அண்டா என்னால் தாக்க முடியவில்லையே அப்படின்னா அப்படியே என்டி ராமாராவ் திரும்பி பார்த்தார். வாடு எவரு சிவாஜி? நோ, கேன்சல் ஷூட்டிங் அப்படின்ட்டார். ஏன்னா அந்த ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் சிவாஜி சாருக்கு அதில் ஷாட்டே கிடையாது. ராமரே பயந்துட்டார். யோ, ராமாயணத்தில் கடைசியில் பரதன் ஹீரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்காப்புலன்னு. ஸோ இது சிவாஜி சாருடைய மிகப்பெரிய ப்ளஸ். அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வார். பட் அதே பழைய படத்துலலாம் நிறைய பேர் சிவாஜி சாரை ஃபாலோ பண்ணாங்க, அவர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. ஆனால் அதில் எந்த விதமான ஃபாலோவும் பண்ணாத ஒரே ஆள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவாஜி சார் அந்த பக்கம் ஒரு சீன் இருக்குது. ஒரு பொம்பளையை துரத்திட்டு வராங்க, ஒரு பொண்ணை துரத்திட்டு வராங்க. அப்படியே அந்த அடியாளெலாம் வந்தோடனே அந்த பொண்ணு நேராக வந்து போலீஸ்காரரை பார்க்குது. போலீஸ்கார் யாருன்னா ஹீரோ. ஓகே, அந்த இடத்துல சிவாஜி சார் இருக்காருன்னு வச்சுங்களேன், யார் உன்னை துரத்திட்டு வந்தது, இன்னைக்கு அவளை படிக்கிறேன், ஏய் எங்கடா ஓடுறீங்க, இப்படி பேசியிருப்பார். ஆனால் என் கடமைன்னு ஒரு படம், அதில் எம்ஜிஆர் சார் தான் வந்து போலீஸ். ஃபஸ்ட்டு சீன் இந்த மாதிரி துரத்திட்டு வராங்க. இப்போ எம்ஜிஆர் சாரோட ரியாக்ஷன் கொஞ்சம் கூட எதுவுமே கவலையே இருக்காது. அந்த ரியாக்ஷன் தான் அங்கேருந்து வருவார், வந்தோடனே இல்லை அப்படி பார்த்தாருன்னா, அப்படி பார்த்துட்டு என்னை துரத்திட்டு வராங்கண்ணா அப்படின்னோடனே எம்ஜிஆர் சார் அப்படியா அப்படின்னுவார். தியேட்டரில் கிளாப்ஸ் அள்ளிச்சு. ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் சார் ப்ரூவ் பண்ணிட்டாரு, நான் ரியாக்ஷன் அவ்வளோவா தர தேவையில்லை, நான் வந்தா போகிறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். இதை ஒரு சில ஆர்டிஸ்ட்டு ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சாங்க, ஆனால் முடியல. ஆனால் சிவாஜி சார் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. சில ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். தான் நடிக்கும்போது நம்ம எங்கே கேமராவில் தெரியாமல் போடுவோமோ அப்படின்னு. அந்த வகையில் நான் முத்துராமன் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். அவரும் ஒரு ஷார்ட் வச்சுருந்தாருங்க. அம்மா இங்கே படுத்த படுக்கையாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஒரு உள்ளே வராரு, அம்மாவை பார்க்கணும், பார்த்துட்டு அங்கே தானே பேசணும், டக்குன்னு திரும்பிட்டார். அம்மா என்னை இப்படி தவிக்க விட்டுருக்கீங்களம்மா, என்னை தவிக்க வரீங்களா, ஏங்க திரும்பினீங்கன்னா கேமராவில் அவர் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு மாடுலேஷன், அவங்க பேசுறதுக்குன்னு ஒரு பாணி, அவங்களுக்குன்னு ஒரு தனி குரல், இது எல்லாருமே பண்ண ஒரு விஷயம். ஆனால் எப்படி இவங்க எல்லாரும் தமிழ் சினிமாவில்